ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். 12 ராசிக்கான 27 நட்சத்திரங்களுடைய தெய்வீக குணங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் பேசிக். பிறப்பிலிருந்து மண்ணுக்குள் நம்ம மறைகிற வரைக்கும் இந்த குணங்களை மாற்றவே முடியாது. இது அறிவியல் பூர்வமான உண்மை. அது என்னன்னு இப்போ பார்ப்போம். மீனம் ராசிக்கான 3 நட்சத்திரங்கள். முதலாவது ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதி. ரேவதி நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4 பாதத்தை பற்றி பார்ப்போம். ரேவதி நட்சத்திரத்துடைய 4 பாதம். பேசிக்கு ரேவதி நட்சத்திரத்தின் ராசி மீனம், ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன், ரேவதி நட்சத்திரத்தின் ராசி அதிபதி குரு. சரியா? பொதுவான குணங்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைகளில் ஆடைகளில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவங்க, மற்றவர்களை கவர்வதில் வல்லவர்கள், உணவை ருசித்து சாப்பிடுவதில் வல்லவர்கள், புகழுக்காக எதையும் செய்வாங்க, நெடுந்தூர பயணங்களில் விருப்பம் அதிகமாக இருக்கும், சேமிக்கும் குணத்தை கொண்டவங்க, மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிப்பாங்க, அழகிய விழிகளை கொண்டவங்க, பேச்சில் அனைவரையும் கவரக்கூடியவங்க, குருமார்களிடம் நல்ல மதிப்பை பெற்றவங்க, சம யோகித புத்திசாலித்தனம் அதிகமாகவே இருக்கும், பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவங்க, எதற்கும் பயப்படவே மாட்டாங்க, சிறந்த குணங்களை கொண்டவங்க. சரியா? நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது மீனம் ராசியுடைய ரேவதி நட்சத்திரம். சரியா? இதில் முதல் பாதத்தை பற்றி பார்ப்போம். சண்டையில் வல்லவர்கள். வம்புழுக்கணும்னா இவங்களுக்கு நிகர் இவங்க தான். ஆராய்வதில் சிறந்தவர்கள். ஒரு பெரிய விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம். அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு விஞ்ஞானியாகவே வாழ்வாங்க. கலைகளில் ஆர்வம் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையை எப்போவுமே உடையவர்கள். சரியா? இவங்களை போல ஹாப்பி பர்சன் யாருமே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அது அளவுக்கு கொஞ்சம் என்ஜாயாகவே வாழ்வாங்க. சரியா? 2ஆம் பாதம் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல திறமையை கொண்டவர்கள். ரேவதி நட்சத்திரத்துடைய 2ஆம் பாதம். செயல்திறன் கொண்டவர்கள், எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாங்க, உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், ஆடம்பர செலவுகளை விரும்பவே மாட்டாங்க, நிலையற்ற மனநிலையை உடையவர்கள். ரேவதி நட்சத்திரத்துடைய 3ஆம் பாதத்தை பற்றி பார்ப்போம். சிந்திக்காமல் செயல்படக்கூடியவர்கள், சுயநலம் உடையவர்கள், உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், துன்பங்களுடன் மட்டுமே வாழக்கூடியவர்கள். விருப்பப்பட்டோ விருப்பப்படாமையோ இவங்க ஒரு துன்ப சூழ்நிலையே இவங்களை சுற்றி பின்னி பிணைஞ்சிருக்கு. சரியா? அடுத்தது ரேவதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதத்தை பற்றி பார்ப்போம். எதையும் செய்யக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள், சுகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், எதிரியை வெல்லக்கூடியவர்கள், பிறரை மதிக்கவே மாட்டாங்க. யார்? ரேவதி நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதம். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது உத்திராட்டாதி நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4 பாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திராட்டாதி நட்சத்திரத்தின் ராசி மீனம், உத்திராட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி, உத்திராட்டாதி நட்சத்திரத்தின் ராசி அதிபதி குரு. பொதுவான குணங்கள் இவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எடுத்த செயலை முழுமையாக செய்யக்கூடியவர்கள், செயல் தீரம் கொண்டவர்கள், உடல் ஆரோக்கிய விஷயங்களில் மிகுந்த கவனம் கொண்டவர்கள், எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவர்கள், பிறரிடம் நேர்மையாயும் உண்மையாயும் எதிர்பார்க்கக்கூடியவர்கள், நேர்மையால் மிகுந்த செல்வாக்கூடியவர்கள், மிகுந்த உறவினர்களை நேசிப்பாங்க, புறம் பேசும் குணமும் இவங்களுக்கு இருக்கும், நேர்மையானவர்கள் தான், பிறருக்கு உதவக்கூடியவர்கள் தான், கலைகளில் விருப்பம் கொண்டவங்க, பயணங்களில் விருப்பம் அதிகமாகவே இருக்கும், கல்வி ஞானம் சிறந்தவர்கள். அதாவது கல்வி கற்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்களே தான். குடும்ப தொழிலை விரும்பி செய்வாங்க, வழக்கை வாதாடுவதில் வல்லவர்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி அதை வாதாடுவாங்க. சரியா? யாருக்கு சொல்கிறேன்? உத்திராட்டாதி நட்சத்திரம். 1ஆம் பாதம் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம். உத்திரட்டாதி 1 பாதம். திடமான மனதைரியத்தை கொண்டவர்கள், எளிதில் முடிவை மாற்றக்கூடியவர்கள், தான தர்மங்களில் விருப்பம் கொண்டவங்க, ரோமம் நிறைந்த உடல் உடையவங்க, செல்வாக்கு நிறைந்தவர்கள், பேச்சுக்களால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள். 2ஆம் பாதத்தை பற்றி பார்ப்போம். சரியா? உத்திரட்டாதி 2ஆம் பாதம். வீராப்பு. எப்பவுமே ஒரு திமிர் இருக்கும். அமைதியானவர்கள், வீராப்பு உடையவர்கள், அமைதியானவர்கள். சரியா? சிறந்த குணவாளர்கள், அழகிய நடை கொண்டவர்கள், மதி நிறைந்தவர்கள், ஆடம்பர பொருள்கள் மீது விருப்பம் அதிகமாக இருக்கும். சரியா? அடுத்தது உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தை பற்றி பார்ப்போம். உறுதியான தேகத்தை கொண்டவங்க, ஆன்மீக எண்ணம் நிறைந்தவங்க, கோபம் உடையவர்கள், பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியவர்கள், ஒன்றுமே இல்லைனாலும் அதை ஊதி தள்ளி பெருசாக்கி தூரம் நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது உத்திரட்டாதி 4ஆம் பாதம். கற்பனையில் மண்ணை, எதிலும் நாட்டம் இல்லாதவர்கள், குடும்பத்தின் மீது பற்று கொண்டவர்கள், விவசாயம்னா இவங்களுக்கு உசுறு. சரியா? இது நான் சொன்னது யாருக்கு? மீனம் ராசியுடைய உத்திராட்டாதி நட்சத்திரங்காரங்களை பற்றி பார்த்தோம்.
அடுத்தது புரட்டாதி. புரட்டாதியை பற்றி பார்ப்போம். புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்தின் ராசி கும்பம் மற்றும் மீனம். புரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு. புரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் 2 மற்றும் 3ஆம் பாதத்துடைய ராசி அதிபதி கும்பம் சனி. புரட்டாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தின் ராசி அதிபதி மீனம் குரு. சரியா? பொதுவான குணங்கள் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அழகான மற்றும் சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவரக்கூடியவர்கள், எதிர்கால திட்டங்களில் மிகுந்த கவனம் கொண்டவங்க, எதிர்கால தேவைகளுக்கான சேமிப்பில் விருப்பம் இருக்கும், வெற்றிக்காக கடுமையாக போராடுவாங்க, எண்ணிய செயலை முடிக்கும் வரை ஓயாதவர்கள், வசை சொற்களை பொறுக்க மாட்டாங்க, வாதம் செய்வதில் வல்லவர்கள், கல்வி வேள்வியில ஞானம் இருக்கும், எழில் உடையவர்கள், ஆன்மீக ஈடுபாட்டில் விருப்பம் இருக்கும், பிறரின் மனதில் உள்ளதை அறிந்து செயல்படக்கூடியவங்க, வலிமையான மனமும் உடலும் உடையவர்கள், மனைவியிடம் அதிக அன்பு கொண்டவங்க, எளிதில் எல்லோரிடமும் பழகக்கூடியவர்கள், செய்தொழிலில் மிகுந்த ஈடுபாடும் செயல்படுவார்கள். சரியா? யாரு? மீனம் ராசியுடைய புரட்டாதி நட்சத்திரம். மீனம் ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மட்டுமே இருக்கும். சரியா? அதனால 4ஆம் பாதத்தை மட்டும் பார்ப்போம். நல்ல பண்புகளை கொண்டவர்கள், மெய் உண்மை மட்டுமே பேசக்கூடியவங்க, நம்பிக்கைக்கு உரியவர்கள், பிறருக்கு உதவுவதில் வல்லவர்கள், தொழிலில் நாட்டம் கொண்டவங்க. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது மீனம் ராசியுடைய ரேவதி, உத்திரட்டாதி, புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுடைய பேசிக் பூர்வ ஜென்ம குணங்களைத்தான் இப்ப நம்ம பார்த்தோம். எல்லாருக்கும் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கும் நான் சொல்றேன். இப்ப நான் சொன்னதுல ஏற்ற இறக்கம் நிச்சயமா இருக்கும். சரியா? அது உங்களுடைய நீங்க வளர்ந்த சூழ்நிலையும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையும் பொறுத்து எல்லாம் அமையும். ஆகையால பிளஸ் ஆர் மைனஸ் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வசிக்கும் பகுதியில் உங்கள் அருகில் இருக்கும் ஏதோ ஒரு திருக்கோயில்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடம் தியானத்தில் இருங்க. இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் உங்களோடு பயணம் செய்வான், உங்களுக்கு துணை நிற்பான், உங்கள் 2 கரங்களையும் பிடித்து வழிநடத்தி செல்வான். இது உண்மைதான். சரியா? நம்பினோர் கைவிடப்படார். நம்பிக்கை தான் தன்னம்பிக்கை. சரிங்களா? அந்த தன்னம்பிக்கை அதிகமா இருக்க 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 சரிங்களா, இறை நம்பிக்கை அதிகமா வளரும். இறை நம்பிக்கை யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா வளரும். சரியா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஸோ உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா புரியும். இறை நம்பிக்கை அதிகமாக வளர்த்து கொள்பவர்களுக்கு மட்டுமே தன்னம்பிக்கை வளரும். இது அறிவியல் பூர்வமான உண்மை. அது யோகா, தியானம் எப்படி வேணா வச்சுங்க, அது தேவை கிடையாது. ஸோ இறை நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை நல்வழிப்படுத்தும். சரியா? எதற்கும் கவலைப்படாதீங்க. இறைவன் உங்களோடு துணை இருப்பார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணன்.